நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இது குறித்து மேலும் பேசுவதற்காக இணைகிறார் முன்னாள் அதிமுக நிர்வாகி புகழேந்தி. வணக்கம் சார். தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அது குறித்து உங்களுடைய பார்வை சார். இனிய வாழ்த்துக்கள். அது வந்துங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலில் உங்களுக்கு காலை வணக்கம், குட் மார்னிங். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இணைப்பு என்கின்ற ஒரு முயற்சியை கையில எடுத்து வெளியிலே வந்தார். ஒருங்கிணைப்பு என்பது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போகணும்னு நானும் அவரை வீட்டிலே சந்தித்தேன், அவரும் சந்தித்தார், பேசினார். அப்படிதான் வந்தார். வந்தவர் பின்னால் தான் புரிந்து கொண்டார், ஒருங்கிணைக்கவே முடியாது இவங்களை. ஒரு ஓபிஎஸ்சியோ டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ சின்னம்மான்ற சசிகலாவையோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா போக மாட்டான்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸாவே வந்த பின்னாடி தாங்க தெரிஞ்சது. தெரிஞ்ச காரணமாக தான் இது முடியாது, இனிமேல் இணைப்பது என்பது சாத்தியமில்லை, இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டார். அது ஓப்பனாகவே சொல்றேன், ஏன்னா ஒன்னோட ஒன்று சேராது. ஸோ இந்த சூழ்நிலையில் அவரால் வேறு முடிவை எட்ட முடியவில்லை. ஆகவே வேறு வழி இல்லாமல் தான் அவர் தாவேகாவுக்கு சென்றார். அதை நான் மக்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் நாளை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம், ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அவர் அப்படியே நம்ம டிவி மீடியாக்கள்லாம், நம்ம தொலைக்காட்சி 24/7 தமிழ் இப்படி அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அது உண்மையாக மாறி நேற்றைய தினம் அவர் அங்கே போய் சேர்ந்தார். அதே நேரத்தில் தேனாம்பேட்டை போவாரா என்பதெல்லாம் இருந்தது. இப்பொழுது அவர் போய் சேர்ந்திருப்பதும் நீங்கள் சொல்லுவதும் அந்த விஜய் தாவேகாவினுடைய தலைவருக்கு பெரிய பலம், ஒரு வலுவை சேர்க்கும். ஆகவே செங்கோட்டையனே வந்திருக்கின்றார், மூத்த தலைவர். நாங்கள் எல்லாம் அம்மாவோடு மிகவும் அன்பிற்கும் உண்மைக்கும் பாத்திரமாக இருந்தவர்கள். அதிலே ஒரு தலைவர் அங்கே சென்றிருக்கிறார் என்று மற்றவர்களுக்கும் ஒரு பிடிப்பு வரும். ஆகவே ஒவ்வொருவாக நகர ஆரம்பித்து விடுவார்கள். இனி ஏடிஎம்கே என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமை நீடித்தால் காணாமல் போய்விடும். அந்த நிலையை பல கட்டங்களில் நான் சொன்னேன் டிவிக்கு. அதுதாங்க நடக்குது. இப்போ பாருங்க, ஒவ்வொருத்தரா வெளியில போய் கிட்டத்தட்ட 50-60 தலைவர்கள் வெளியேறி விட்டார்கள். பெயர் சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலா, ஓபிஎஸ், கேஎஸ், புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், அண்ணன் எல்லோரையும் எடுத்து வெளியே இப்பொழுது காலியான கூடாரமாக இருக்கின்ற ஒரு காட்சியை தான் பார்க்க முடியாது. ஆகவே அவர் சேர்ந்திருக்கிறார். ஆகவே வாழ்த்துக்கள். விஜய்க்கு பலம் சேர்த்திருக்கிறார். நல்லபடியாக மேலே வரட்டும். அவரை அங்கே போற்றி அவரை நல்ல முறையில் அவர்களும் அவருக்கு நடத்துவார்கள் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காலம் பதில் சொல்லும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் நோக்கத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரோடு சேர்ந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். அதே போல பிஜேபி கொள்கை ரீதியான எதிரி கட்சி என்று முடிவெடுத்திருக்கின்றார் தாவேகா விஜய் அவர்கள். அதோடு இனி இவர் ஒத்துதான் போக வேண்டும், வேறு வழியே இல்லை. முன்பு போல பிஜேபி பேச்சை கேட்பதற்கு இனி வாய்ப்பில்லை. சார், அதே மாதிரி பிரிந்து கிடந்த அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் என்று பார்க்கப்பட்ட நிலையில இப்போ செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது பின்னடைவா பார்க்கப்படுதா? இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? அதுதான் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன். எல்லோரையும் சேர்த்து வைக்கிறேன்ட்டு வந்தவரால முடியல அப்படின்னு சொல்றதை விட, இப்ப நாங்க ஒருங்கிணைப்பு குழு நடத்துறோம், நீங்க முடியல அப்படின்னு நாங்க சொல்றதை விட அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அதுதான் உண்மைங்க. அதை மறைச்சி பேச வேண்டிய எண்ணங்களே எங்களுக்கு இல்லை, மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதுல யாரும் திருமதி வி.கே. சசிகலா பேசிட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க பல வருடங்களாக. ஓபிஎஸ் முன்வருகிறேன், தியாகம் செய்கிறேன்றாரு. யாரையும் போய் சந்திப்பதில்லை, இந்த 3 பேரும் பேசுவதில்லை, எதுவுமே செய்வதில்லை. அவர் வேற கட்சின்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பொழுது எங்களை போன்றவர்களுக்கு அந்த எண்ணெய் சோர்ந்துரும். நான் சோறாம இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன், எடப்பாடிக்கு எகேன்ஸ்டா. பட் ஆனா எடப்பாடி பழனிசாமி எகேன்ஸ்டா நிக்கிறேன். ஆனா அவர் ஒரு நிலையை எட்ட வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, இப்ப அவர் கையில அந்த தொகுதியில ஒரு 40,000 ஓட்டு 30,000 ஓட்டு கம்மி இல்லாம செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னா, விஜயால ஒரு 30,000-40,000 ஓட்டு வரும்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா அவர் அந்த தொகுதியில ஜெயிச்சிருவார்ல.
ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேரண்டி ஆயிட்டார். அங்க இவருடைய சப்போர்ட் இருந்தா ஜெயிக்க முடியுன்ற நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னா அவர் தொடர்ந்து விஜய் அவர்களும் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். பேரறிஞர் அண்ணாவை சொல்றார். இந்த 2 திராவிட இயக்கங்களே செய்யாத ஒன்றை தந்தை பெரியாரை படத்தை பெரிதாக போட்டுக்கொண்டு அதன் முன்னால் நின்று கொண்டு பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தொடர வேண்டும். அது தொடர்ந்தால்தான் செங்கோட்டையன் அவர்களும் தொடர்ந்து தலைவர் பெயரையும் அம்மா பெயரையும் சொல்ல முடியும். அதை அவருக்கு சொல்ல வேண்டும். அதே போன்று அந்த கொள்கையில் சென்றால்தான் ஒரு வெற்றி காண முடியும் தமிழகத்தில். ஆகவே வெளியில இணைப்பதற்காக வந்தவர் முடியாமல் வேறு இணைந்து விட்டார் வேறு கட்சியில். அதுதான் உண்மை. அதில் வெற்றி பெற முடியவில்லை. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.